பெற்றவராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உந்தனராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நீர் எங்கள் தந்தை இயேசுவே, நீர் எங்கள் இரட்சகர் ஆவியே, எம் தேற்றரவாளனே அறிவே என் ஆத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter and my soul. உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் வலுவூட்டப்படுதல். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்கிறார். ஜெபிப்போம். ஆற்றல் நிறைந்தவரும் அன்புள்ளவருமாயிருக்கிற எங்கள் கடவுளே, நீர் எங்களுக்கு தந்த அந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த புதிய நாளில் நாங்கள் வழிபாட்டில் வழியாக முது மகத்துவத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்தருள்வீராக. இந்த வழிபாட்டில் நாங்கள் இணைந்து பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், சிந்திக்கக்கூடிய தியானங்கள், இவற்றின் வாயிலாக உம் தூய திருப்பெயர் மட்டும் ஆட்சி அடைய வேண்டுதல் செய்கிறோம். இந்த வழிபாட்டில் உம் இருத்தல் நிலையை நாங்கள் தெளிவாய் உணர்வதற்கு அருள் புரிய வேண்டும் என்று மகன் இயேசுவின் வழியாக கேட்கிறோம். அருள் நிறைந்த கடவுளே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக பாமாலையிலே 15வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போயிரே, தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். இங்கே தெய்வ நல்ல பலியாக ஏற
நின்ற வண்ணமாக ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 1. கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சல் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கையில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசலாமாயிருந்து தன் ஆத்மாவை மாயக்கு ஒப்புக்கொடாமலும் கபடா யானையிடாமலும் இருக்கிறவனே. அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்க தரிசிலாய் நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாயப்புறங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனங்களுக்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்குறமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரிதியாய் இருப்பதாக. ஆமென். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கரங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களில் நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவிக்கு தேவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கை செய்வது நமது விசேஷ கடமையாம். ஆகிய இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடைய கூட சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கை சொல்ல உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கையை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்ககளை செய்யாமல் செய்யத்தகாதகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துநாதன் மூலமாய் மனிதருக்கு அருளிச்சத வாக்குத்தத்தத்தின்படியே நீர்ப்பாக்கியுள்ள குற்றவாளி அடியாருக்கு இறங்கும். தப்புதங்களை அடிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்துக்கு துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமேன். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழியிலே சீர்திருத்த பிரயாசப்படைகளை குறித்து கடவுள் சொல்கிறார் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனுக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிப்பதற்கு தயை பெற்றிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தல் இவ்வளமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார போலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார்.
சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றலையும் தந்தருள்வாராக. ஆமேன். தொடர்ந்து நாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொதுவான தோத்திர ஜபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அவாத்தனாமது அடியார் எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிற்றத்திற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதத்திற்காக துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலைமதியாத அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியுள்ள இருதயங்களாக இருக்கவும் எங்களை முத ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழெல்லாம் முன்பாக பிரசம் நீதி உள்ளவர்களாய் நடக்கவும் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலே நம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள உணர்வை எங்களுக்கு அருளை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமேன். சபையார் அமர்வோம். ஞாயிறு பள்ளி மாணவர்கள் இந்த நாளுக்கான மன்னன வசனத்தை சொல்வார். பழையற்பாட்டின் ஆகமங்கள். ஆதியாம், யாத்ராம், லேவியாம், என்னாம், வாம், யோசுவா, ஞாயிறு, ரூட்டு, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நானாம், 2 நானாம், எஸ்ரா, நெஹேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழி, பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் என்னிடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள், தடை செய்யாதிருங்கள் என்று சொன்ன அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆலயத்தினுடைய இந்த ஞாயிறு பள்ளிக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் உம்முடைய வார்த்தைகளே அந்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே மனனம் செய்வதற்குரிய வாய்ப்பை நீர் தந்திருக்கிறீர். எதிர்காலத்திலே இவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வசனங்கள் அருமையான பிள்ளைகளுக்கு அது வெளிச்சமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் ஐயா. தகப்பனே, இதை பொறுப்பாய் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். தகப்பனே, வரக்கூடிய ஜேசி விபிஎஸ்ஸிற்காக கூட நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த 10 நாள் நடக்கக்கூடிய இந்த விபிஎஸ்ல அநேக பிள்ளைகள் இதில் கலந்து கொண்டு உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் உட்கொள்ள என் தேவன் கிருபை பாராட்டுங்க சுவாமி. அருமையான பிள்ளைகளுக்கு உம்முடைய அருளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அருமையான பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் அமர்ந்திருந்து இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 22 வரை. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 22 வரை. யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான்.
அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனை உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 12 வரை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 12 வரை. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டுமென்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையில் இருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். பாட முடிந்தது. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருபத்தி 29ஆம் சங்கீதம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 29. 29ஆம் சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவர்களை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீயோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈணும்படி செய்யும், காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரசாதத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லும், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். குமாரனுக்கு
சுவிசேஷ பாடம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 முடிய. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 முடிய. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லிய பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்ரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமோ. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறிப்போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளை சீஷருக்கு அறிவித்தாள் என்பது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அப்படியே நின்றவனமாக 9வது பக்கத்தில் இருக்கக்கூடிய நிசையா அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வளமுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தை எழுந்தள்ளார். பரமந்துக்கு ஏறி சர்வநல பிதாவாய வலதுவாசலை வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிர்லோரையும் மருத்துவரையும் நாய்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுவையும் பரிசுடைய ஐக்கியம் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து இந்த நாளுக்கான சுருக்க ஜபத்தை ஏறெடுப்போம். கிருபையுள்ள தேவனே, உயிர்த்தெழுதலாகவும் ஜீவனாகவும் இருக்கும் அது குமாரனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க எங்களை தைரியப்படுத்தும். மற்றவர்களை நேசிப்பதற்கும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கும் எங்களை தாண்டி செல்ல எங்களுக்கு தயவாய் அதிகாரம் தாரும். மரித்தாலும் தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மரணத்தை வென்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய ஜீவன் உண்டென்று நம்பிக்கையில் வேண்டிக் கொள்கிறோம். அருள் புரியும் அன்புள்ள தந்தையே, ஆமேன். தொடர்ந்து ஆண்டவர் கற்பித்த இறைவேண்டலை நாம் ஏறெடுப்போம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாம் பொருத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சேர்க்க நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அமர்வோம். அறிவிப்புகள். ஆலய ஆராதனை முடிந்தவுடனே தேநீர் ஐக்கியம் உண்டு. அதில் நீங்கள் அனைவரும் பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். 1/5/2025 மாதத்தின் முதல் நாள் அதிகாலையிலே 6 மணிக்கு விசுவாச வார்த்தை, அது திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். அதில் திருச்சபை மக்கள் நீங்கள் குடும்பமாய் பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். 2/5/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலையிலே ஜெப ஆராதனை நடைபெறும். அதிலே நீங்கள் பங்கு பெறுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.
4/5/2025 மாதத்தின் முதல் நாள் காலை 9 மணி ஆராதனை. அது திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். அதிலையும் நீங்கள் குடும்பமாய் பங்கு பெற அன்போடு கூட அழைக்கிறோம். வருகிற நாட்களில் நம்முடைய ஆலயத்தில் 10 நாட்கள் விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய 10 நாள் நடைபெற இருக்கிறது. அந்த VBS 1/5/2025 முதல் 10/5/2025 சனிக்கிழமை வரை நமது ஆலயத்திலே நடைபெறும். சபையார் அதற்காக ஜெபிக்கவும் பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதே போல் இந்த நாளில் ஆலய ஆராதனை முடிந்தவுடனே நம்முடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய இந்த விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய ஆயத்த கூடுகை ஆலயம் முடிந்தவுடனே நடைபெறும். அந்த கூடுகையில் அந்த VBSனுடைய இயக்குனர் நம்மத்திலே கலந்து கொண்டு அதற்கான ஆலோசனைகளை தர இருக்கிறார்கள். ஆகவே பொறுப்பாளர்கள், தன்னார்வ ஊழியர்கள், அதைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் நீங்கள் அதில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திருமண்டலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள். நம்முடைய திருமண்டலத்தின் மூலமாக திருமங்கலத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய CSI சமாதான இல்லம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அனாதையாக இருக்கக்கூடியவர்கள், இன்னுமாய் கைவிடப்பட்டவர்கள் இந்த இல்லத்திலே தங்கிக் கொள்ளலாம். மாத கட்டணம் ரூபாய் 7,000 முன் வைப்பு தொகையாக ரூபாய் 20,000 அதில் செலுத்த வேண்டும். அதை நீங்கள் கருத்திலே கொள்ளுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்முடைய CSI செவிலியல் கல்லூரிக்கான சேர்க்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் சேரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் சபை குருவானவரை நேரில் சந்தித்து அதற்கான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்முடைய CSI கலை அறிவியல் கல்லூரி, புதூரில் இருக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரியில் சேர்க்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை அதில் சேர வேண்டும் என்று விரும்பக்கூடிய அன்பு பிள்ளைகள் நீங்கள் குருவானவரை நேரிலே சந்தித்து அதற்கான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள், திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். 20/4/2025 முதல் 3/5/2025 வரை பிறந்த நாள் காணக்கூடியவர்கள்: மிஸ்ஸஸ் ராஜம் பர்னபாஸ், மிஸ்டர் டெடி பாண்டித்துரை, மாஸ்டர் ஹரிஸ் நோவா, மிஸ்ஸஸ் தவமணி ஞான்ராஜ், மிஸ்டர் AM முத்துராமலிங்கம், மிஸ்ஸஸ் பிரியா தேவி. 3/5 மிஸ்ஸஸ் ஜெய ஜோசப் அவர்கள். இவர்கள் அனைவரும் பிறந்த நாளை காண்கிறார்கள். அதேபோல் திருமண நாள் காணக்கூடியவர்கள் 22/4 மிஸ்டர் செல்வம் கிறிஸ்தராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் க்ளோரி செல்வராணி. அதேபோல் 26/4 மிஸ்டர் ஜார்ஜ் அண்ட் மிஸ்ஸஸ் மார்கரெட் அவர்கள் திருமண நாளை அவர்கள் காண்கிறார்கள். இந்த பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணக்கூடிய நம்முடைய அன்பு திருச்சபை பிள்ளைகளுக்காக நாம் இருந்த வண்ணமாக ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டவரே, நீர் தந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாள் காணக்கூடிய பிள்ளைகள், திருமண நாள் காணக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக, ஆண்டவரே நீர் தந்த ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் துதிகளையும் தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். அருமையான பிள்ளைகளுடைய பயணத்தில், அவர்களுடைய பணிகளில், எல்லா காரியத்திலையும் என் தேவன் நீர் கூட இருந்து வந்த தயவுக்காக நன்றி சுவாமி. புதிய ஆண்டில் புதிய புதிய கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் அருமையான பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. புதிய ஆண்டில் அருமையான பிள்ளைகள் என்னென்ன காரியமெல்லாம் நினைத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் நேர்த்தியாய் என் தேவன் நீர் தரும்படியாய் கிருபை செய்யுங்க. நல்ல சரீர சுகபலனை தாரும்,
குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை தாரும். பணி செய்யக்கூடிய இடத்துல இன்னும் அநேக உயர்வுகளை தாரும். ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய அருளும் உம்முடைய ஆசீர்வாதமும் அருமையான பிள்ளைகளுக்கு கிடைக்க உதவி செய்யுங்க சுவாமி. வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த அன்பின் ஆண்டவர் அருமையான பிள்ளைகளை அப்படிப்பட்ட கிருபைகளுக்குள்ளாக அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். பிள்ளைகளை நாம் திருச்சபையாய் அருமையான பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிப்போம். இந்த நாளும் கூட நம்மையும் நம்முடைய காணிக்கையும் படைக்கும் வண்ணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளை 219வது பாடல் தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே என்ற பாடலை பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டோடைய சமூகத்திலே நாம் படைப்போம். தந்தேனை இயேசுவே இந்த நேரமே உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கியருளும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே ஜீவகாலம் முழுதும் தேவபணி செய்திடுவே. பூவில் கடும் போர் புரிகையில் காவும் முந்தன் கரத்தினில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. உலகோர் என்னை நேருக்கே பலமாயுத்தம் செய்திடினும் நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நாடிலத்தீரில் நாதா வெல்லுவே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே உந்தன் சித்தமே செய்வேன் எந்தன் சித்தம் ஒளித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் பெற்ற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அநேகம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால நீர் எங்களை நிரப்பி ஆண்டவரே ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம்.
அதனாலும் கூட உம்மிடத்தில் நாங்கள் பெற்ற நன்மைகளை ஒரு சிறிய பகுதியை உம்முடைய பாதப்படியில் நாங்கள் காணிக்கையாக படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கையை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உம்முடைய ஊழியத்திற்கென்று இது பயன்பட கிருபை செய்யுங்க சுவாமி. படைத்த அன்பு பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் என் தேவன் நீர் தரும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். முடிந்தது இவ்வாழ்வு என்னும் முன்னை பயம் வேண்டாம், முடிவில் தொடரும் துளிரில் வாழ்வின் புதுமை பின் காண்போம். முடிந்தது இவ்வாழ்வு என்னும் முன்னை பயம் வேண்டாம், முடிவில் தொடரும் துளிரில் வாழ்வின் புதுமை பின் காண்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். மரணம் கண்டோர் மறைந்தார் என்ற மனதுக்கம் வேண்டாம், மரணம் வென்ற மன்னர் இயேசு நம்மோடு இருக்கின்றார். மரணம் கண்டோர் மறைந்தார் என்ற மனதுக்கம் வேண்டாம், மரணம் வென்ற மன்னர் இயேசு நம்மோடு இருக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். கல்லறையே கடைசி வீடு என்ற நிலை வேண்டாம், கல் புரண்ட காட்சிதனை கணமே எண்ணுவோம். கல்லறையே கடைசி வீடு என்ற நிலை வேண்டாம், கல் புரண்ட காட்சிதனை கணமே எண்ணுவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். புதிய வானம் புதிய பூமி தோன்றும் நாளிதில், புவியின் கண்ணீர் கவலை நோவு சாவு ஓய்ந்திடும். புதிய வானம் புதிய பூமி தோன்றும் நாளிதில், புவியின் கண்ணீர் கவலை நோவு சாவு ஓய்ந்திடும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உலகை வென்றவர், உள்ளம் சோறும் வேளை வந்து உதவி செய்பவர். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீ தந்த அந்த புதிய நாளுக்காக நமக்கு நன்றி சுவாமி. நீர் எங்களோடு கூட பேசக்கூடிய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சிந்தனையை, எங்களுடைய செவிகளை தகப்பனே உம்முடைய சிலுவையை நோக்கி நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்க சுவாமி. அடியானை மறைத்து நீர் பேசும் ஐயா. ஆண்டவரே, பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அருமையான பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. அருமையான பிள்ளைகளை என் தேவனீர் ஆசீர்வாதத்தால் நிரப்பி அனுப்பும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. கண்ணீரோடு கவலையோடு
வேதனையோடு கூட வந்திருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரோம். உடைய வார்த்தையினால் அருமையான பிள்ளைகளை நீர் நிரப்பும் ஐயா. துதி கணம் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் உங்களை எல்லாம் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லை, எல்லாம் லீவுக்கு ஏதோ ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருந்தாலும் கூட அந்த நாளில் ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதத்தையும் கிருபையும் நிச்சயமாக இந்த நாளில் நமக்கு தருவார் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு முதலாவதாக நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக நம்முடைய திருச்சபையினுடைய குருவானவர் ஐயா அவர்கள் இந்த நாளில் அருமையான பிள்ளைக்கு முதலாவது ஓலை இந்த நாளில் திருமணத்திற்காக வாசிக்க அவர் சென்றிருக்கிறதுனால இந்த நாளில் அவர் வர முடியவில்லை. இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அருமையான ஐயாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் நம்முடைய திருச்சபையினுடைய மூப்பர்கள் ஒவ்வொருவருக்கும், பெரியோர்லேருந்து சிறியோர் வரை ஒவ்வொருவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியையும் தோத்திரங்களையும் நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அருமையான ஐயா அவர்கள் என்னை ஆலயத்திலே பயன்படுத்தி வருகிறார். அருமையான திருச்சபை பிள்ளைகள், நீங்களும் என்னை அன்போடு கூட நீங்கள் நேசிக்கிறீர்கள். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக அந்த நாளில் எனக்கு உதவியாக வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமையான மகன் லவ்சனுக்காகவும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்காகவும் என்னுடைய ஊழியத்திற்காகவும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. இந்த நாள்லையும் கூட நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சினாடு மாமன்றம் ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பை கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளும் கூட நமக்கு சினாடு மாமன்றம் ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறது. உயிர்த்தெழுந்த இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கக்கூடிய தலைப்பு உயிர்த்த ஆண்டவரால் வலுவூட்டப்படுதல். உயிர்த்த ஆண்டவரால் வலுவூட்டப்படுதல், எம்பவர்ட் பை த ரிசன் லார்ட் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு அருமையான தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. நம்ம வாசிக்க கேட்ட 3 திருமறை பகுதியை மையமாக வைத்து அந்த 3 திருமறை பகுதிக்கு ஒரு தலைப்பை கொடுத்து நான் சுருக்கமாய் இந்த நாளில் என்னுடைய அருளையை நான் ஆற்றலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அருமையான திருச்சபை பிள்ளைகள், கேட்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் அதை உட்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நான் என்ன செய்கிறேன், உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இயற்பியலில் ஒரு அழகான ஒரு கூற்று ஒன்று இருக்கிறது. ஆற்றலை என்ன செய்ய முடியாது, ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அல்லேலூயா. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. நிறைய ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் இருக்கிறீங்க, பணி நிறைவு பெற்றவர்கள்லாம் இருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றாக தெரியும், சரியா, ஒரு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதே போல தான் என்ன செஞ்சாங்க, யூத சமய தலைவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால், இயேசுவை அழித்து விட்டால், எப்படி இயேசுவை கொலை செய்து விட்டால் எல்லாமே முடிந்துவிடும் என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்க, கங்கணம் கட்டி கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். ஒரு பாட்டு ஒன்று, மோசஸ் அண்ணன் ஒரு பாட்டு, அழகாக ஒரு பாட்டு படிப்பார். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத, அவன் வெட்ட வெட்ட என்ன செய்வான், வளருவான். அல்லேலூயா. எப்படி ஒரு அழகான பாட்டு இல்லை? அதே போல தான் இவர்கள் இந்த யூத சமய தலைவர்கள் என்ன செய்கிறாங்க, கடவுளை கொலை செய்து விட்டால் அதோடு அவங்களுடைய சாம்ராஜ்யம் முடிந்து போய்விடும் என்று சொல்லி செய்தார்கள். ஆனால் அதை அவர்களால் என்ன செய்ய முடியல, செய்ய முடியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளும் கூட ஆற்றல் இழந்த மக்களுக்கு ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய தேவனாகிய கடவுள் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு முன்மாதிரியாக அவர் செய்து நம் மத்தியிலே அதை நடத்தி சென்றிருக்கிறார்.
அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. சரியா? இந்த ஆற்றல் படுத்துவது அப்படின்னா நீங்கள் என்னன்னு முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆற்றல் படுத்துவது என்பது பல நிலைகளில் அது ஒரு சங்கிலி தொடர் போன்று அது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் இந்த ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கிறது, சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கிறது, திருச்சபைகளில் இந்த ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் இறையியல் கல்லூரியில் நாங்கள் படிக்கும்போது ஆற்றல் படுத்துவதற்கான தகுதிகளை, அதற்கான காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். ஆங்கிலத்தில் நிறையா சொல்லிக்கொண்டே போகலாம். ஆற்றல் படுத்துவது, கவுன்சிலிங். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவை என்னது? கவுன்சிலிங். இன்றைக்கி இந்த கவுன்சிலிங் இல்லாததுனால இன்றைக்கி அநேகருடைய வாழ்வு ஆற்றல் இழந்து காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் பிரச்சனை, அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை. எங்களுக்கு இதற்கான காரியத்தை தான் நாங்கள் 4 ஆண்டுகள் படிக்கும்போது 4வது ஆண்டில் எங்களுக்கு ஒரு திருச்சபை மக்கள் அவர்கள் கண்ணீரோடு வேதனையோடு அவர்கள் கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவர்களை எப்படி ஆற்றல் படுத்த வேண்டும், அவர்களை எப்படி கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தருவார்கள். இதற்கான இந்த கவுன்சிலிங் கோர்ஸ் அதிகமாக யூனிவர்சிட்டியில் இது நிறையா இருக்கிறது. காந்தி கிராமம் யூனிவர்சிட்டியில் இந்த கவுன்சிலிங்காக ஒரு கோர்ஸே இருக்கிறது. வெள்ளூர் ஆஸ்பத்திரியில், சிஎம்எஸ்சி வெள்ளூரில் இதற்காக தனியாக ஒரு கோர்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் வலுவூட்டப்படுவது, திறன் நூட்டுவது, இப்படியெல்லாம் பல காரியங்கள் இருக்கிறது. இந்த திறன் மேம்படுத்துவது என்பது மோட்டிவேஷன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேக கல்லூரிகளில் இந்த மோட்டிவேஷன் சார்ந்த பல வகுப்புகளை நடத்துகிறாங்க. பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கணும், அவன் துவண்டு இருக்கும்போது அவனுக்கு வேண்டி எல்லா காரியத்தையும் கொடுத்து அவர்களை ஆற்றல் படுத்தக்கூடிய சூழ்நிலை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. திருமறையிலையும் பல இடங்களில் இந்த ஆற்றுப்படுத்தக்கூடிய அல்லது இந்த வலுவூட்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் அநேக காணப்பட்டு இருக்கிறது. அதை பல இடங்களில் பார்க்கலாம். கடவுளே என்ன செய்கிறாரு? அவர் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அநேக தீர்க்கர்கள், நம்முடைய வேத புத்தகத்தில் அநேக தீர்க்கர்கள் என்ன செய்கிறாங்க? கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறார்கள். அநேக நீதி தலைவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறையா பேர் அல்லேலூயா சொல்லலை. தூங்குறீங்களா? தூங்கக்கூடாது, தூங்காதீங்க. நீங்கள் தூங்குனீங்கன்னா நானும் தூங்கிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பரவாயில்ல, நிறைய பேர் தூங்கலை, மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரி, நான் திருமறையிலிருந்து இந்த ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு சில காரியங்களை நான் ஒரு முன்னுரையாக கொடுத்து விட்டு நான் என்ன செய்கிறேன்? அருளுரைக்காக கடந்து செல்கிறேன். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, இயேசுவும் பேதுருவும் ஒரு உரையாடக்கூடிய ஒரு நிகழ்வு நமக்கு தெரியும். நற்செய்தி நூல்களில் இயேசுவும் பேதுருவும் என்ன செய்கிறாங்க? உரையாடுறாங்க. ஐயரே, முழுவதும் நான் என்ன செய்தேன்? மீன் பிடிப்பதற்காக பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கவில்லை என்று அங்கு சோர்வோடு இருக்கக்கூடிய பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ தான் ஆண்டவர் அங்கே ஒரு ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு பெரிய மகத்துவமான காரியத்தை என்ன செய்கிறாரு? பேதுருவுக்கிட்ட சொல்கிறார். பேதுருவை பார்த்து, வலையை என்ன செய்ய, நீ ஆழத்தில் கொண்டு போய் போடு. அங்கே தான் ஆண்டவர் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறார் இல்லையா? அவன் சோர்வோடு கூட இருக்கிறான். கடவுள் அங்கே வந்து இடைப்பட்டு பேதுருவிட்ட, ஆழத்தில் நீ என்ன செய்யி, வலையை கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்கிறார். அவன் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, இதுவரை காணாத ஒரு சாட்சியை அங்கு அவன் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பேதுரு மட்டும் அவன் அங்கு சாட்சி சொல்லலை, அவனோடு கூட இருந்த எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஒரு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம்.
இன்னும் பொதுவான காரியத்தை பார்த்தோம்னா, தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் கவுன்சிலிங்கோ அல்லது ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்தோம்னா அவங்க என்ன செய்வாங்க? ஒரு பெரிய சாதனையாளராக என்ன செய்வார்கள்? உருவாவார்கள். ஒருத்தவங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நாம் ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்தோம் என்றால் அவர்களுடைய உடல் நலமும் என்ன செய்யும்? உள நலமும் ஆற்றல் படுத்தும். ஒரு போரில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த போரின் விளிம்பில் இருக்கக்கூடிய இராணுவ வீரன் துவண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு அங்கே ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொடுத்தோம் என்றால் அவன் என்ன செய்வான்? அந்த இராணுவ வீரன் போர்க்களத்தில் அவன் முன்னேறி சென்று அங்கு போர் புரியக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கலாம். ஒருவேளை விளையாட்டு வீரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு நாம் ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தோம்னா அந்த விளையாட்டு வீரர்கள் என்ன செய்வாங்க? வெற்றியாகவும் சாதனையாளராகவும் என்ன செய்வார்கள்? அவர்கள் உருவாவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு சிறிய ஒரு முன்னுரையோடு கூட நாம் என்ன செய்வோம்? இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியை மையமாக வைத்து நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன்? இந்த திருமறையை ஆற்ற நான் ஆசைப்படுகிறேன். நாம் வாசிக்க கேட்ட தொடக்க நூல், அதாவது ஆதியாகமம் 28வது அதிகாரம் 10 22 வசனங்களை நாம் என்ன செய்தோம்? வாசிக்க கேட்டோம். இதற்கு இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பை நான் என்ன செய்தேன்? தேர்ந்தெடுத்தேன். வாக்குறுதி அளித்து ஆற்றல் படுத்துகிறார். நான் வாசிக்க கேட்ட இந்த முதலாவது திருமறை பகுதிக்கு அதற்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்குறுதி அளித்து ஆற்றல் படுத்துகிறார். அருளுரை முடிந்த பிறகு இந்த 3 தலைப்பை நான் கேட்பேன். அதனால் நீங்கள் கவனமாக என்ன செய்யணும்? கேட்கணும். ஒருவேளை முடிந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த முதலாவது பகுதிக்கு தரக்கூடிய தலைப்பு வாக்குறுதி அளித்து ஆற்றல் படுத்துகிறார். இந்த பகுதி நமக்கு மிகவும் தெரிந்த பகுதி. நாம் அநேக நாட்கள் இந்த பகுதியை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? தியானித்து கொண்டே இருக்கிறோம். யாரை குறித்து இந்த பகுதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசா, யாக்கோப், இந்த 2 பேருடைய காரியத்தை குறித்து இதில் அதிகமாக நாம் பார்க்குறோம். இந்த ஏசா யாக்கோபு அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய விரிசல் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஏசா மூத்த மகனாக இருக்கிறான், யாக்கோபு இளைய மகனாக இருக்கிறான். இந்த வாரிசு உரிமை யாருக்கு முதலாவதாக கொடுக்கப்பட வேண்டும்? மூத்தவருக்கு தான் என்ன செய்யணும்? வாரிசு உரிமை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யாக்கோபு குறுக்கு வழியில் அதிகாரத்தையும் அவனுடைய சொத்தையும் என்ன செய்கிறான்? ஆசீர்வாதத்தையும் அவன் குறுக்கு வழியில் அவன் பறித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தன்னுடைய தகப்பனான ஈசாக்க 3 முறை என்ன செய்கிறான்? ஏமாத்துறான். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை என்ன செய்கிறான்? தன்னுடைய தகப்பனாரை அவன் ஏமாற்றுகிறான். தன்னுடைய சகோதரனான ஏசாவுக்கு கிடைக்கக்கூடிய உரிமையையும் ஆசீர்வாதத்தையும் அவன் அங்கு தட்டி பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஏசா வஞ்சிக்கப்பட்டவனாய் எல்லாத்தையும் இழந்து நிற்கதியான ஒரு சூழ்நிலையில் அவன் அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை நம் உடன் பிறந்தவர்கள் நம்மளை என்ன செஞ்சிருக்கலாம்? ஏமாற்றியிருக்கலாம். நம்முடைய நண்பர்கள் நம்மை ஏமாற்றியிருக்கலாம். நாம் பணி செய்யக்கூடிய இடத்துல அங்கு ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவர் ஒருவரையும் கைவிட மாட்டார் என்பதை இந்த திருமறை பகுதி நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. ஏசா என்ன நினைக்கிறான்? யாக்கோப்பிற்கு ஒரு பெரிய பாடத்தை நாம் கற்பிக்க வேண்டும். ஒரு திடமான தீர்மானத்தோடு கூட அவன் அங்கு நிற்பதை பார்க்கிறோம். இதை தெரிந்த உடனே
யாக்கோபு என்ன செய்கிறான்? ஓடி ஒளியக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஓடி ஒளிகிறான். நீங்கள் அந்த பகுதியெல்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது அநேக காரியங்கள் அதிலிருந்து நமக்கு கற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு ஓடி ஒளியக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவன் ஓடி ஒளிந்து ஒரு இடத்துல அவன் இளைப்பாரி கொண்டு நைட்டில் இரவில் தூங்கும்போது ஆண்டவர் அவனோடு கூட என்ன செய்கிறார்? இடைபடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனோடு கூட இடைபடுகிறார். ஒரு பெரிய கனவை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார். அந்த கனவு மூலமாக கடவுளுடைய இருத்தல் நிலையை அவன் உணர்கிறான். கடவுள் தன்னை வழிநடத்த போகிறார் என்பதை அவன் உணர்ந்து அந்த இடத்துல ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். யாக்கோபு மனம் மாறுகிறான். மற்றவர்களை ஒடுக்கக்கூடியவனாயிருந்த யாக்கோபு அவன் தன்னை ஒடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த யாக்கோபை போல உங்களை ஏமாற்றிருக்கலாம். இந்த யாக்கோபை போல உங்களுடைய ஆசீர்வாதத்தை பறித்து கொண்டிருக்கலாம். இந்த யாக்கோபை போல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணிகளை அபகரித்திருக்கலாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யார் நம்மை அபகரிக்கிறார்களோ, யார் நம்ம ஆசீர்வாதத்தை தட்டி கழிக்கிறார்களோ, ஆண்டவர் அங்கு ஆற்றல் படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபு மனம் மாறியவனாய் காணப்படுகிறான். ஏசா அவனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறான். அப்போ தான் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். 28வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களே. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. என்னைக்கு யாக்கோபு அவனுடைய மனதை மாற்றினானோ, ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணுகிறார். உன் சந்ததிக்கும் உன் பூமியினுடைய வம்சங்களை எல்லாம் என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி யாக்கோபை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்னும் நம்முடைய திருமறை பகுதியில் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி நான் அடுத்த தலைப்பிற்காக நான் கடந்து செல்கிறேன். இங்கு யாக்கோபை மட்டும் ஆண்டவர் என்ன செய்யலை? ஆற்றல் படுத்தவில்லை. நாம் வாசிப்போம் என்றால் யோசுவாவை எடுத்துக்கொள்ளலாம். யோசுவா, மோசே அருமையான மக்களை அவன் என்ன செய்கிறான்? வழிநடத்தி கொண்டே செல்கிறான். 6 லட்சம் மக்களை மோசே என்ன செய்கிறாரு? வழிநடத்தி கூட்டிக்கிட்டு போறார். மோசே என்ன செய்கிறாரு? இறந்த சூழ்நிலையில் எல்லாரும் என்ன செய்வது என்று தெரியாம அப்படியே கலங்கி நிற்கிறாங்க. என்னுடைய தகப்பன் மோசே இறந்து போய்விட்டானே, நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம்? கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் யோசுவாவை குறித்து சொல்கிறார். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அங்கே யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றார். நீ எதை குறித்தும் கவலைப்படாத. நான் மோசையை எப்படி வழி நடத்தி அவனை கொண்டு சென்றனோ அதே போல உன்னையும் நான் என்ன செய்வேன்? வழி நடத்துவேன். திரும்ப திரும்ப அந்த காரியத்தை சொல்றார். 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா வாசிங்களே. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் யோசுவாவை
ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சாராளை குறித்து பார்க்கிறோம். சாராள் ஆகார். சாராள் பார்த்தீங்கன்னா ஆகாரை கொடுமைப்படுத்துறா. அவ கூட இருக்க முடியவில்லை. சாராளை விட்டு போய்விடலாம் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறாள்? கிளம்பி போய்கொண்டு இருக்கிறார். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களே. 16:9. ம் 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 போதுமையா? இங்கே பார்த்தீங்கன்னா ஆகாருக்கு ஆண்டவர் பேசுகிறார். நீ எங்கே போய்கிட்டு இருக்க? எந்த இடத்துக்கு போற? நீ என்ன செய்யி? நீ திரும்பி போ. நீ என்ன செய்யி? சாராளுடைய கையில் நீ என்ன செய்யி? அடங்கி இரு. அப்படி நீ அடங்கி இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு? அவள் கையின் கீழ் அடங்கிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனான அவனை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அங்கே இஸ்மவேல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். இன்னும் ஒரே ஒரு காரியம், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்று சீடர்களுக்கு நன்றாக தெரிகிறது. ஆனாலும் கூட அவர்கள் என்ன செய்கிறாங்க? கதவு அறையை பூட்டி கொண்டு மிகவும் கலங்கி பயத்தோடு வேதனையோடு கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அங்கும் கூட ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு காட்சி கொடுத்து அங்கு அவர்கள் பயத்தை, அவருடைய அச்சத்தை, அவருடைய கலக்கத்தை எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஆண்டவராய் அங்கு காணப்படுகிறார். எனக்கு அன்பான திருச்சபை மக்களை, இந்த முதலாவது திருமறை பகுதி நமக்கு தரக்கூடிய அறைகூவல், வாக்குறுதி கொடுத்து நம்மளை ஆற்றல் படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். நாம் இரண்டாவதாக நாம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 7 12 வசனங்களை நாம் என்ன செய்தோம்? வாசிக்க கேட்டோம். இதற்கான தலைப்பு வாழ்வழித்து ஆற்றல் படுத்துகிறார். இரண்டாவது தலைப்பு என்ன? வாழ்வழித்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஆற்றல் படுத்துகிறார். பார்த்தீங்கன்னா திருத்தூதர் என்று சொல்லக்கூடிய பவுல் தன்னுடைய 3வது பயணத்தை அவர் மேற்கொண்டு போகிறார். யூதர்கள் என்ன செய்கிறாங்க? இவருக்கு பெரிய சதி திட்டத்தை இந்த பவுலுக்கு தீட்டுறாங்க. இவர் கிரேக்க நாட்டிலிருந்து சிரியா நாட்டிற்கு செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் துரோவா மிலோத்து வழியாக அவர் என்ன செய்கிறாரு? போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவர் உண்டு பண்ணுகிறார். அப்படி அவர் போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் துரோவா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல 7 நாட்கள் என்ன செய்கிறாரு? அவர் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த பகுதியை நாம் முழுமையாய் படித்தோம் என்றால் நன்றாக தெரியும். 7 நாட்கள் அங்கு தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர் புறப்படக்கூடிய அந்த முந்தைய நாள் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பம் பிக்குதல் நடக்கூடிய அந்த பண்டிகை, அந்த நாள் நடைபெறுகிறது. அதனால் அவர் என்ன செய்கிறாரு? அங்கு இருந்து அவர் என்ன செய்கிறார்? அதற்கான காரியத்தை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அங்கே இரவு முழுவதும் என்ன செய்கிறாரு? பிரசங்கம் பண்ணி அந்த மக்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லி கொண்டு இருக்கிறார். அநேக மக்கள் அங்கே வந்து என்ன செய்கிறார்கள்? கூடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பல கனியில் உட்கார்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய யூத்திகு என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன், இது திருவிவிலியத்தில் அந்த பேர் அப்படித்தான் இருக்கும், யூத்திகு என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் 3வது மாடியில் என்ன செய்கிறான்? அவன் உட்கார்ந்திருந்து அவன் என்ன செய்கிறான்? பவுல் சொல்லக்கூடிய காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் என்ன செய்கிறான்? எதற்காக விழுந்தான்? தூங்கி என்ன செய்கிறான்?
விழுந்து விடுகிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? இந்த பாட்டு படிக்கிற வரை என்ன செய்கிறோம்? நல்லா கவனித்து பாட்டுக்கு அல்லேலூயா ஆமேன் அப்படின்னு கைதட்டுறோம். என்னைக்கு புல்பிட்டில் ஏறி பைபிளை திறந்து பிரசங்கத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோமோ, ஒரு பக்கம் என்ன செய்யும்? பேனா கீழே விழுகுது, ஒரு பக்கம் பைபிள் கீழே விழுகுது. ஆனால் செல்ஃபோன் மட்டும் என்ன செய்யாது? விழுகாது. அல்லேலூயா அல்லேலூயா. அதை மட்டும் என்ன செய்கிறோம்? இறுக பற்றி கொள்கிறோம். ஆனால் நம்ம திருச்சபையெல்லாம் அப்படி கிடையாது. என்ன அல்லேலூயா. அப்போ இந்த யூத்திக என்ன செய்கிறான்? சோர்வுற்று இரவு முழுவதும் என்ன செய்கிறான்? அந்த பிரசங்கத்தெல்லாம் அவன் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 3வது மாடியிலிருந்து என்ன செய்கிறான்? கீழே விழுந்து விடுகிறான். விழுந்து மரித்து போய் விடுகிறான். அவனை அழைத்து வந்தவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதே, நாம் எப்படி இதை குறித்து சொல்வது என்று சொல்லி அங்கு கலக்கத்தோடு கூட இருக்கிறார்கள். அப்போ தான் பவுல் என்ன செய்கிறார்? அவனை கட்டி அணைத்து அவன் என்ன செய்கிறார்? அவனுக்கு ஒரு வாழ்வை தரக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இறந்தவனை என்ன செய்கிறார்? பவுல் அவருடைய ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் தந்த அவருக்கு கொடுத்த நல்ல வல்லமையான ஊழியத்தின் மூலமாக அருமையான அந்த யூத்துக என்ன செய்கிறாரு? மீண்டுமாய் உயிரை கொடுத்து அவனை என்ன செய்கிறாரு? காப்பாற்றுகிறார். ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல அவர் நிகழ்த்தி காட்டுகிறார். அவர் அப்படி நிகழ்த்தினதன் காரணமாக பார்த்தீங்கன்னா திருச்சபை என்ன செஞ்சிச்சு? விரிவடைந்தது. இயேசுவினுடைய இயக்கம் வளர தொடங்கியது. அவர் பயணம் செய்த இடங்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? மக்கள் திரளாய் கூடினார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அவன் தைரியமாய் அவன் சொல்வதற்கு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, அவனை ஆற்றல் படுத்தினால் அங்கு இருக்கக்கூடிய மக்களை பற்றுறுதியோடு வாழ என்ன செஞ்சார்? அந்த காரியம் அவர்களை உதவியது. ஒருவேளை பவுல் அந்த இடத்துல இந்த காரியத்தை செய்யாமல் விட்டு விட்டார்னா என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இரவும் பகலும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒருப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு. அவங்க என்ன செய்வாங்க? போயா நீவும் பிரசங்கமும் நாங்கள்லாம் போகிறோம்யான்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க? கிளம்பி போயிருப்பாங்க. ஆண்டவர் அங்கே ஒரு ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு பெரிய வலுவூட்டலை அங்கே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் பற்றுறுதியில் வாழ, அவர்கள் பற்றுறுதியில் தொடர்ந்து நிலைத்து நிற்க ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கு செய்யக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களே. தூங்குகிற நீ விழுந்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா அல்லேலூயா. தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நீ என்ன செய்யணும்? விழித்து எழ வேண்டும். அப்படி நாம் எழும்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ண செய்வார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த 2வது நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியின் மூலமாக நமக்கு தரக்கூடிய அறைகூவல், வாழ்வழித்து என்ன செய்கிறாரு? ஆற்றல் படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ளவர்களை உயர்வு பெற்று எழ பவுல் ஒரு பெரிய அறைகூவலாக இந்த காரியத்தை அவர் முன்வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இப்போ 2வது காரியம், வாழ்வழித்து ஆற்றல் படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். 3வதாக நாம் வாசிக்க கேட்ட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 1 to 18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அதற்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட்சி அளித்து ஆற்றல் படுத்துகிறார். என்ன செய்கிறாரு? காட்சி அளித்து ஆற்றல் படுத்துகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பகுதி நமக்கு மிகவும் பரிச்சயமான பகுதி. இயேசுவினுடைய கல்லறையில் உடலை காணும்படியாய்
மகதலேனா மரியாள் என்ன செய்கிறா? சீடர்களை அவங்ககிட்ட சொல்லி அறிவிக்கிறான், நீங்கள் போய் என்ன செய்யுங்க, ஆண்டவருடைய கல்லறையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி. அங்கே பேதுருவும் ஒரு சில சீடர்களும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் என்ன செய்கிறாங்க? கல்லறைக்கு போய் அங்கே உடல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறார்கள். அங்கே என்ன செய்யலை? உடல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் மீண்டுமாய் திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் இங்கு சீடர்கள் யோசித்திருக்கணும், இங்கே தானே ஆண்டவரை நாம் அடக்கம் பண்ணினோம், ஏன் ஆண்டவருடைய உடலை காணவில்லை என்று சொல்லி அந்த இடத்துல என்ன செய்யலாம்? அவர்கள் அங்கு இருந்து அதற்கான முயற்சிகளை, அதற்கான ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அப்படியே திரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே மகதலேனா மரியாள் அந்த இடத்தை விட்டு அவள் என்ன செய்யவில்லை? செல்ல முடியவில்லை. மகதலேனா மரியாள் அந்த கல்லறையை விட்டு அவள் கடந்து செல்ல முடியவில்லை. எதற்காக அவள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவளுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்த இயேசுவை கண்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவல் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் மிகவும் துக்கத்தோடு இருந்தார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவரை பார்க்க முடியவில்லையே என்ற ஒரு துக்கத்தோடு கூட அவள் காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்பிக்கை இன்மையோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையில மூழ்கி இருக்கிறார். அப்பத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வசனம் 20:16 வாசிங்களே. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் காட்சி கொடுத்து என்ன செய்கிறாரு? அங்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். நம்பிக்கை இழந்து அவங்க அங்கே காணப்படுகிறாங்க. ஆண்டவர் மரியாளை நோக்கி மரியாளே அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் காட்சி கொடுத்து நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, எனக்கு அன்பான உறவுகளே, இன்னைக்கு நீங்கள் இழப்பின் மத்தியில் வந்திருக்கலாம், வழியின் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம், பாடுகள் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம், வேதனையின் மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் கடவுள் நம் மீது நம்பிக்கை வைத்து நம்மளை ஆற்றல் படுத்துகிறார். ஆண்டவர் தன்னுடைய நேரடியான ஒரு காட்சியை தந்து அருமையான பிள்ளைகளுக்கு ஒரு ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த 20வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா வாசிங்களே. போதுமையா? பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு பயந்து கதவுகள் பூட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பயந்து கதவை பூட்டிக்கிட்டு உள்ளே இருக்கிறார்கள். அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அங்கு சீடர்கள் மத்தியிலே வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதே போல் இந்த பகுதியில் இந்த 24, 25வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தோமாவை குறித்து போடப்பட்டிருக்கும். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதுமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்கள் கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன். சீடரான தோமாவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்படுகிறார். பார்த்தீங்கன்னா தோமாவை நோக்கி
நீ என்ன செய்ய, உன்னுடைய விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு. அங்கு ஆண்டவர் நேரடியாக காட்சி கொடுத்து தோமாவினுடைய அச்சத்தை, அவனுடைய விசுவாசத்தை அங்கே நிலைநிறுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அடுத்த வேளைக்கு உணவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் மீன் ஒன்றும் அகப்படவில்லையே என்று அவர்கள் திரும்பி வந்தார்கள். ஆண்டவர் அங்கு காட்சி கொடுத்து, நீ வலைய போடு மகனே, நான் உன்னை என்ன செய்வேன், அங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சவுல் என்ன செய்கிறார், தமஸ்கு பட்டணத்துக்கு புறப்பட்டு போகிறார். கிறிஸ்தவர்களை எல்லாம் என்ன செய்கிறாரு, அடித்து கொலை செய்து அவர்களுக்கு அநேக துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கு காட்சி கொடுத்து சவுலுடைய மனநிலையை மாற்றி அங்கு ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆண்டவர் சவுலை பல இடங்களுக்கு கொண்டு சென்று அவரை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒரு பெரிய மாமனிதன் சாது சுந்தர் சிங்கை பற்றி நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆண்டவருடைய திருக்காட்சியை அவன் பார்த்த அந்த சூழ்நிலையினால தான் தேசத்தில் ஒரு சிறந்த நற்செய்தி பணியாளராக மாறி தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, ஒருவேளை வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இனிமேல் நான் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வாக்குறுதியை கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மளை யாரையுமே என்ன செய்ய மாட்டார், நம்மளுடைய திராணி என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒரு பாட்டு, அழகான பாட்டு, ஒரு நல்ல பாட்டு, அந்த பாடலை பாடி நாம் நிறைவு செய்யலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்னுடைய திராணி என்னன்னு தெரியுங்க, சரியா? இதுக்கு மேலே என் மகன் என் மக தாங்கிக் கொள்ள மாட்டாங்க அப்படின்றது கடவுளுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்தக்கூடிய ஆண்டவர், ஆண்டவர் நம்மை வலுப்படுத்தக்கூடிய ஆண்டவர். ஒருவேளை கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், ஒருவேளை வியாதியின் படுக்கையில் நீங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் சமாதான குறைச்சலோடு கூட நீங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகளை நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மை வலுவூட்டக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். எனக்கு அன்பான திருச்சபையை,
எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இந்த நாளில் 3 விதமான காரியத்தை கொடுத்திருக்கிறார். முதலாவது என்னன்னு பார்த்தோம், வாக்குறுதி கொடுத்து ஆற்றல் படுத்துகிறார். இரண்டாவது வாழ்வழித்து ஆற்றல் படுத்துகிறார். மூன்றாவது காட்சி அளித்து ஆண்டவர் வலுவூட்டுகிறார். இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு கூட நாம் கடந்து செல்வோம். நீங்கள் இல்லங்களில் போய் இந்த நாளுடைய திருமறை பகுதியை நீங்கள் வாசித்து ஆண்டவரோடு கூட நீங்கள் பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளே 267வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மதும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் படைப்போம். இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். ஆசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரே வருந்தி அன்பா அழைத்திடுவோம். உரித்தாயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். ஊசித்த நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்க உண்ண கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகொலிக்குள் விழுந்தனரே. தாசரே தரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். 42வது பக்கத்தில் இருக்கக்கூடிய 2வது லித்தானியா ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெபம் முடிந்தவுடனே கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லி மறுமொழி சொல்ல உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாய். அகில லோக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டிற்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மற்றெல்லாம் பணிவிடைக்காரரும் விசேஷமாய் நம்முடைய பேராயர் அருள்பணி முனைவர் டி ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் ஐயா அவர்களுக்காகவும் அவர்கள் நல்ல இருதயத்தோடும்
சுத்த மனச்சாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்போர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். வியாதிஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அந்தகாரத்தின் நன்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவ நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். தொடர்ந்து ஜெபிப்போம். சர்வ வளமுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தையும் உமது ஆவியினால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலையில் உள்ள மனிதருக்காகவும் உமது சந்நிதியிலே நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தரலாம். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் தெய்வ பக்தியோடும் உமக்கு ஊழியம் செய்ய அனுக்கிரக வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஒரு சிறப்பு ஜெபத்தை நம் மத்தியிலே வைத்திருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய திருச்சபையை சார்ந்த அருமையான பிள்ளைகள் திருமண வாழ்விலே இணைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான சகோதரர் டேவிட் ஞான்ராஜுக்காகவும், அருமையான அவருடைய தகப்பனார் சாமுவேல் பிரேம் சந்திராக்காகவும், அவருடைய தாயார் ரூத் ஞான வடிவுக்காகவும் இந்த இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். அதே போல் அருமையான சகோதரி ஜுனோ பிரிசில்லாவுக்காகவும், அருள்பணி முனைவர் ஜஸ்டின் சகாயராஜ், அவருடைய அருமையான மனைவி ஆனந்தி அவர்களுக்காகவும், இந்த இரண்டு குடும்பமும் அருமையான இந்த திருமண பந்தத்தில் இணைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அவனுக்கு ஏற்ற துணையை தருவேன் என்று வாக்கு கொடுத்த அன்பின் ஆண்டவர் இந்த நாளில் அருமையான பிள்ளைகளுக்கு வாக்கை நிறைவேற்றும்படியாய் கடந்து வந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கானாவூர் திருமணத்தில் நீர் முதலாவது அற்புதத்தை நீர் செய்து நிறைவு செய்தீர். இந்த திருமண காரியத்தை நம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த இரண்டு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. திருமணத்தினுடைய தேவைகளெல்லாம் என் தேவன் அறிந்திருக்கிறீர். ஒருவேளை பண தேவைகள், பொருள் தேவைகள், இன்னும் அநேக தேவைகள் இருப்பதை என் தேவன் அறிந்திருக்கிறீர். அருமையான பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை என் தேவன் தரும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. அருமையான மகன் டேவிட் ஞான்ராஜுக்காகவும், அருமையான மகள் ஜுனோ பிரிசில்லாவுக்காகவும் உடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். திருமணத்தினுடைய மேன்மையை அருமையான பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. அருமையான பிள்ளையை பரிசுத்தப்படுத்துங்க, பக்குவப்படுத்துங்க, பண்படுத்தும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த திருமண காரியம் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, ஒத்தாசை கூட இருக்கும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. அருமையான பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழிநடத்துங்க சுவாமி. அருமையானது திருச்சபைக்காக, இந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்காக, குடும்பத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தினருக்காக, பெரியோர்லேருந்து சிறியோர் வரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை என் தேவனீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க சுவாமி. அருமையான பிள்ளைகள் செய்யக்கூடிய பணிகளில் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, ஒத்தாசை கூட இருக்கும்படியாய் கிருபை செய்யுங்க. அவர்களுடைய பயணத்தில் ஒவ்வொரு நாளும் என் தேவன் நீர் கூட இருக்கும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. தொடர்ந்து இப்படிப்பட்ட திருமண காரியத்திற்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் நல்ல திருமண பந்தங்களை ஏற்படுத்தி தாரும் ஐயா. திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை என் தேவன் தரும்படியாய் கிருபை செய்யுங்க. வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை என் தேவன் நீர் உருவாக்கி தாரும் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில்
உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படும்படியாக கிருபை செய்யுங்க சுவாமி. சிறு பிள்ளைகளுக்காக உம்முடைய சன்னிதானத்தில் வேண்டுதல் செய்கிறோம். இந்த வெயில் காலத்தில் அருமையான பிள்ளைகளுக்கு எந்த விதமான தொற்று வியாதிகள் ஏற்பட்டு விடாதபடி இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பூமியினுடைய வெப்பத்தை நீர் அறிந்திருக்கிறீர். ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு மழையை கொடுத்து இந்த பூமியை குளிர பண்ணி, என் தேவனே நீர் எங்களை இந்த வெப்பத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. வரப்போகிற இந்த விபிஎஸ்ஸுக்காக நன்றி சுவாமி. இந்த விபிஎஸ்ஸில் அநேக பிரஜாதி பிள்ளைகள் கலந்து கொண்டு உம்முடைய அன்பையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அருமையான பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள என் தேவன் நீர் கிருபை பாராட்டும்படியாயும் இடத்துல நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அதனுடைய தேவைகள் எல்லாம் என் தேவன் நீர் சந்திக்கும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. தகப்பனே, இந்த நாள் முழுவதும் வரக்கூடிய ஞாயிறு வரையும் உம்முடைய அருளும் உம்முடைய ஆசீர்வாதமும் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும். மீண்டுமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வரும்படியான பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தரும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. தகப்பனே, உம்மை நம்பியிருக்கிறோம். நாங்கள் ஒரு நாளும் வெட்கமடையாதபடி செய்யுங்க சுவாமி. துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆசீர்வாதமும் வந்திருக்கக்கூடிய திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொரு மத்தியிலும் கூட தேவன் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பாராக. நாம் அனைவரும் எழுந்து நின்று நிறைவு பாடலாக முடிவு கவிகளிலே 4வது பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். திரும்பவன் இயேசு கிறிஸ்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அளிக்கும் வாக்கு, வாழ்வு, காட்சிவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய எல்லைகள் கடந்து கொண்டு சென்று முது அருளை எங்களுக்கு கிடைக்கும்படியான கிருபையை தரும்படியாக எங்களுடைய சன்னிதானத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோட மத்தியில் இருக்கும்படியாக கிருபை செய்யுங்க சுவாமி. வந்திருக்கக்கூடிய திருச்சபை பிள்ளைகளை வெறுமையாய் அனுப்பாதபடி உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை தாரும். நாங்கள் உலகங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்கிறோம். நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் கிருபை செய்யுங்க சுவாமி. துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவர் பரிசுத்த
ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் அனைவரும் சமாதானத்தோட போய் வருவோம். உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். தோற்றம்.